ஐயா, அப்புறம் நம்ம திராவிட மாடல் அரசுடைய பொங்கல் தொகுப்பா பணம் இந்த கரும்பு இதெல்லாம் கொடுத்தாங்களே, அதில் கரும்பு எப்படிங்க இருந்துச்சு? ஐயோ கடவுளே, அதே சொல்றேன். அதாவது திருடருக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிக்கணும். திராவிட ஆட்சியில பாத்தீங்கன்னா, திராவிட ஆட்சினால எதுல திருடலாம் அப்படிங்கறத திட்டத்துல கரும்பு நல்லா இருந்துச்சு. வாங்கின கரும்பு அதைத்தான் சொல்ல வரேன். கரும்பு வந்து மார்க்கெட்ல விற்கிறது பல பலன்னு மின்னுது, தலையெல்லாம் நல்லா பச்சையா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இவன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா முதல்ல அந்த தோகை பூரா காஞ்சி போய் கிடக்குது, ஓட்டையா இருக்குது, எறும்பு உள்ள அரிச்சு போயிருக்குது. பிச்சு பார்த்தா உள்ள சிகப்பா அந்த ஒரு நோய் தாக்குன ஒரு சிகப்பு கலரா, இந்த வெத்தலை போக்கு போட்ட வாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிகப்பு. அது ஒரு நோய், அது ஸ்மெல் ஒரு மாதிரியா ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதை கொடுக்குறானு. அதை கொடுத்தா அது ஒடிச்சா உள்ள பொந்தாட்டு இருக்குது, அது கீழே வேறு. உடைச்சாலும் அதே சிகப்பா இருக்குது, ஒரு ஸ்மெல் மாதிரி வருது. கடைசியில பாத்தீங்கன்னா அது 3 கொடுக்குறானா, பச்சரிசி, சக்கரை, கரும்பு. சரி, பொங்கல் எப்படி வைப்பாங்க? முந்திரி பருப்பு வேணும், நெய் வேணும். இவங்க என்ன பண்றாங்க, காசை கொடுத்தான் 3000. அதுல போய் நம்ம தேவையானதை வாங்கிட்டு முடிச்சிடலாம்ல. எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? எதையாவது கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து போட்டு அதை பிச்சைக்காரனாட்ட போய் நிக்கணும், காஞ்ச கட்டை போய் வாங்குறதுக்கு. அதுல என்ன சுருட்டணுமோ சுருட்டுறதுங்கிறது அது அந்த கட்சி, திமுக கட்சியினுடைய திட்டம். அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்ப கெடுக்கிறாங்கன்னு கீழே போட முடியும். நாங்களும் தூக்கி போட்டு அதை இது பண்ணிட்டோம். அது பணத்தை கொடுத்தாங்க, அது வருஷம் கொடுக்கல. அது கொடுத்தாங்க, கொடுக்க கரும்பெல்லாம் சாப்பிட முடியாது. ஐயோ, அது சொத்தா அதை தின்னுட்டு நமக்கு வைத்தியம் பண்றதுக்கு நம்ம துட்டு பைசா நை வையா கியூ கரெக்ட். 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அது என்ன